2 மணி நேரத்தில் அவர் எழுதி கொடுத்து இந்த மனுஷன் 2 தடவை கேட்டுட்டு பேசுறது தான் இன்றைக்கு வரைக்கும் வரல. இப்போ 4 மணி 15 நிமிஷம் இருக்கக்கூடிய காவிரி தந்த தமிழகத்து புதுமலர் களம் அமைத்து சேர சோழ பாண்டி மன்னர் கோபுரத்து கலசத்தில் யார் குடிதான் பறப்பது என்று இந்து போல் போத்தெடுத்து கொண்ட காலம் அது. அந்நாளில் ஒரு காலத்தில் தாய் நாடு காக்க தாவி பாய்ந்து செத்தா தந்தை என்ற செய்தி கேட்டு தணல்வீழ் மெழுகானால் தமிழகத்துக்கு இடையூர்த்தி ஆனால் போலும் கண்டுடனே அயலூர் சென்றிருந்தவன் கடவுள் வந்துட்டான். புனல் போக்கு விழியாலே அவள் போர் செய்தி தந்துட்டாள். தந்தை களம்பட்ட செய்து போய் தவித்தாய் என்னான் இல்லை என்ப முல்லை சூழி இந்நாட்டு படையில் ஒரு வீரர் விழுந்துட்டால் நல்ல உடலுக்கு ஒரு கிரிசில் வந்தது போலன்றோ இனி சடையின்றி நுழைவதே பயவன் டயலாக் போகும். 4 நிமிஷம் இது பேசி முடிஞ்சோடனே இது எப்படி போட்டோன்னா கதையில் திருக்குறள். ஆமாம், எப்படி சிங் பண்ணனா இந்த சண்டை போய் சண்டை போட்டானுங்க. அவருக்கு புதுசு வேகமாக வந்து எழுதி கொடுத்தாரு வாங்கி ஸ்பீவில் 2 மணி நேரத்தில் சேரன் செங்குட்டும் டயலாக்கு இன்றைக்கி வேர்ல்டு ரெக்கார்ட். இதுக்கு என்ன பாட்டு போடுறீமா? செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை கேள்வி ஞானம் வசந்தது. அதுக்கு சிவாஜி உதாரணம்.